வணக்கம் தோழர்களே, இன்றைக்கி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்பில் வெளிவந்த சந்திரமுகி திரைப்படத்தில் நடந்த சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லி வந்திருக்கோம். சரி, இந்த படம் 2005 ரிலீஸ் ஆச்சு. அதாவது ரஜினியோட கேரியர்லயே பாபா படம் தோல்வி அடைஞ்சது தெரியுமா? தோல்வி அடைஞ்சு இவர் இந்த படம் பண்ண மாட்டாரு, ரஜினி அவ்வளவுதானே, ரெஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு சவுக்கடி கொடுத்தது இந்த படம். இந்த 2004 ஒரு போஸ்டர் ஒண்ணு ரிலீஸ் ஆச்சு தெரியுமா, நியூஸ் பேப்பர்ல, இன்று முதல் படப்பிடிப்பு ஆரம்பம் அப்படின்னு. யாருமே எதிர்பார்க்கல. அதாவது மலையாளத்துல மணிச்சித்திரத்தாள்னு ஒரு படத்தோட ரீமேக் தான். பவன்லால் நடிச்சார். கங்கா சுபோதத்தோட இனி கூடியால் 20 மணிக்கூறுகள் மாத்திரமே சேஷிக்கும். இந்த படத்தை தழுவிதான் சந்திரமுகிங்கிற பேர்ல எடுக்கிறோம். இந்த படம் ஏற்கனவே விஷ்ணுவர்தனை வச்சு கன்னடத்துல எடுத்துட்டாரு, ஆப்தமித்ரா அப்படிங்கிற பேர்ல. அங்க படம் ரிலீஸ் ஆகி நல்லா ஓடிடுச்சு. சரி, இந்த கதையை கேட்டாரு. சரி, இந்த படத்தோட கதை தான் இது, விஷ்ணுவர்தனை வச்சு நான் எடுத்தேன், நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு, இப்போ தமிழ்லயே எடுக்கலான்ட்டு. சரி, ஓகே, இந்த படத்தோட கதையும் சொல்லியிருக்காங்க. சொன்னதுக்கப்புறம் ஓகே, ரஜினிகாந்த் சாரை வச்சு படம் எடுக்கலாம்னு சொல்லி சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் அவங்களும் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணி ஷூட்டிங் ஆரம்பிச்சிருக்காங்க. நான் குண்டானா நல்லா இருக்காது, நீ இழைச்சா நல்லா இருக்காது. ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீனே ஃபைட் சீன் தான் எடுத்தாங்க. அந்த ஃபைட் சீன்ல பாத்தீங்கன்னா ரஜினி ஒரு இடத்துல கூட டூப் இருக்காது. டூப் மாஸ்டர் யாருமே கிடையாது. அவரே அதை கைத்துல தொங்கி ஃபைட் பண்ணுவாரு, டைவ் அடிப்பாரு. இந்த சீன் எல்லாம் பார்த்துருப்பீங்க. பார்த்து ரசிக்காத ரஜினி ஃபேன்ஸே இருக்க மாட்டாங்க. தியேட்டர்ல அவ்வளோ கிளாப்ஸ். படத்துல 2 இடத்துல ஃபைட் சீன் இருக்கும். 2 இடத்துலயும் டூப் போட்டுருக்க மாட்டாங்க. ரஜினியே பண்ணியிருப்பாரு. நயன்தாரா பாத்தீங்கன்னா அப்போ மலையாளத்துல ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தாங்க. சரத்குமாரோட ஐயா படத்துலயும் நடிச்சிட்டு இருந்தாங்க. தமிழ் இருக்கும் போது சந்திரமுகிலையும் கமிட் ஆயிட்டாங்க. ஐயா படத்துல ரொம்ப குட்டி பொண்ணா இருப்பாங்க பாக்குறதுக்கு. என்ன கட்டிக்குவீங்களா மாட்டீங்களா? பேஸ் கட்டெல்லாம் பெருசா வித்தியாசம்ல இருக்காது, சேம் பேஸ் கட் தான். அப்போ நயன்தாரா எப்படி இருந்தாங்க பாக்குறதுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி. சரி, கமிட் ஆயிட்டாங்க. சரி, இது ஒத்து வருமா அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சாங்க. அப்பா பொண்ணு மாதிரி இருக்குங்க அப்படின்னு. ஆனா நிச்சயமா ஜோடி பொருத்தமா இருந்துச்சு. நான் எங்க இருந்தாலும் அந்த இடத்துல இருக்கவங்க எல்லாம் சந்தோஷமா கலகலப்பா வச்சுக்கிறது என்னுடைய பழக்கம். உங்ககிட்டயும் அப்படிதான் இருந்தேன். டூயட் சாங் ஒரு சாங் இருக்கும். டூயட் சாங்லயும் நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அந்த சாங், கொஞ்ச நேரம் அந்த ஷூட்டிங்கும் பண்ணியிருக்கிறாங்க எல்லாம். இந்த மாதிரி சாங் எல்லாம் பாத்தீங்கன்னா அவுட்டோர் ஷூட்டிங் கொஞ்சம் லாங்ல போய் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஒரு பாட்டை மட்டும் லாங்ல போய் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மற்ற இடத்து எல்லாம் உள்ள இன்டோர்லயே இந்த அண்ணனோட பாட்டு, அந்த சாங்கு, ஒரு ஆரா சாங் எல்லாம் இன்டோர்லயே பண்ணிருப்பாங்க. அண்ணனோட பாட்டு ஆட்டம் போடுடா. தேவடா சாங் வெளியே, அதாவது ஒரு கோயில்ல, அந்த ஆந்திரால ஒரு கோயில் இருக்கும், அங்கதான் அந்த சாங்ஸ் எல்லாம் அங்கேயே தான் பண்ணிருப்பாங்க. தேவுடா தேவுடா ஏழுமலை தேவுடா. இன்ட்ரோ சாங் தேவுடா தான். சூப்பரா டான்ஸ் ஆடி இருப்பாரு. எண்ணி பாரு கொஞ்சம் ஏர்பிடிக்கும் ஆட, சோத்தில் நாம கைய வைக்க சேத்தில் வைப்பாங்கால. படத்துல 6 பாடல்கள் இருக்கும். 6 பாடல்களும் தரமா இருக்கும். நாங்க அப்ப ஆடியோ கேசட் வாங்கி போட்டு கேட்டோம், திரும்ப கேட்டுட்டே இருந்தோம். எனக்கு குறிப்பா அந்த அத்திந்தோம் சாங் ரொம்ப பிடிக்கும். அத்திந்தோம் சாங், அத்திந்தோம் திந்தியும் தொந்தானதிந்தாதினுந்தோம். எனக்கு தேவுடா சாங்கும் எனக்கு பிடிக்கும். இந்த இன்ட்ரோ சாங் தேவுடா சாங் சூப்பரா இருக்கும். எஸ்பி பாலசுப்ரமணியம் சார் பாடியிருப்பாரு. அத்திந்தோம் சாங்கும் எஸ்பி தான் பாடியிருப்பாங்க. நல்லா சூப்பரா கம்போஸ் பண்ணியிருப்பாரு வித்யாசாகர் சார். தகதிந்தோம் திந்தியும் தொந்தானதிந்தாதினுந்தோம். அப்புறம் ராரா சாங் தான் படத்துலயே கொஞ்சம் முக்கியமான சாங். தெலுங்கு சாங் ஃபுல் அண்ட் ஃபுல் தெலுங்குல இருக்கும்.
கசக்குறாரா ராரா சாங் வந்து தெலுங்கு வெர்ஷனில் வந்து தமிழில் ஓடும். அதை பார்த்துருக்கீங்களா? தெலுங்கு டப்பிங் படத்தில் தமிழில் பாடுவாங்க ராரா சாங்கை. வாராய் வாராய் அப்படின்னு. வாராய் நான் உன்னை தேடி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா டீ கடைக்கு போனாலும் சந்திரமுகி படத்தோட சாங் தான். மளிகை கடையிலயும் இந்த படத்தோட சாங் தான் கேட்டிருப்போம். பஸ்லயும் இதே சாங் தான். நம்ம பஸ் ஒரு ஊருக்கு போகலாம் அப்படின்னு பஸ் ஏறினா பஸ்லயும் இந்த சந்திரமுகி படத்தோட சாங் தான் போட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. சலூன் கடைக்கு போனாலும் சலூன் கடையில இதே சாங் தான் இருக்கும் போட்டுட்டு இருப்பாங்க. வீட்டுல எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த சந்திரமுகி படத்தோட சாங் அந்த பாடல் தான் பாடிட்டு இருக்கோம். அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா எங்க கோயில்ல திருவிழா ஆர்கெஸ்ட்ராவில் நடக்கும். கோயில் திருவிழா நடக்கும்போது ஆர்கெஸ்ட்ராவில் போடும். ஆர்கெஸ்ட்ராவில் வந்து சந்திரமுகி படத்தோட சாங்ஸ், இந்த தேவுடா சாங்கு, அப்புறம் அத்திந்தோம் சாங், கொஞ்ச நேரம், அந்த சாங் எல்லாம் வந்து பாடுவாங்க. ரிலீஸ் ஆயிருக்காது படம் ரிலீஸ் ஆயிருக்காது, ஆனா ஆர்கெஸ்ட்ராவில் பாடுவாங்க. இந்த பாட்டை கேட்கறதுக்குன்னே ஜனங்க அப்படியே கூட்டமா போனதெல்லாம் இன்னும் ஞாபகம் இருக்கு எனக்கு. கேட்டுட்டு தான் இடத்த காலி பண்ணுவாங்க. அப்புறம் படம் வந்து April 14th ரிலீஸ் ஆச்சு. அப்போ ரசிகர் ஷோக்கு டிக்கெட் எல்லாம் ரஜினி ஃபேன்ஸ் எல்லாம் விநியோகம் பண்ணாங்க. அப்போ டிக்கெட் விலை பார்த்தீங்கன்னா அப்போ 35 ரூபா தான். இப்போ இப்பெல்லாம் வந்து 500, 1000 அப்படி போகுது. 2000, 5000 ரூபா வரைக்கும் எல்லாம் போகுது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கெல்லாம். அப்போ வந்து 10 ரூபா டிக்கெட் எல்லாம் இருந்தது. 10 ரூபா டிக்கெட், 7 ரூபா டிக்கெட்டு அப்படியெல்லாம் இருந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 35 ரூபா டிக்கெட் வந்து விலை ஜாஸ்தி இல்லை. அந்த டிக்கெட் ரசிகர் ஷோ டிக்கெட் வாங்கி காலையில் 6 மணி ஷோக்கு போய் படம் சூப்பர் நல்லா ரிசல்ட் கொடுத்தவங்கள. அப்போ வெளியே வந்து எல்லாம் ரிசல்ட் சொல்லிட்டாங்க, படம் வந்து சூப்பராக இருக்கு. ஜோதிகாவோட அந்த ஆக்டிங், கடைசியில் அந்த ராரா சாங்கோடைய அந்த டான்ஸ், அவங்க லகன்னு சொல்றது, ரஜினி சார் வந்து லகன்னு சொல்லி நெருப்பு வைக்கிறது, கொளுத்துறது, இதெல்லாம் சூப்பராக இருக்கு அப்படின்னு எல்லாம் வந்து சொன்னதெல்லாம் இன்னும் ஞாபகம் இருக்கு எனக்கு. ஆனால் நம்ம சந்திரமுகி படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலர் ரஜினி ஃபிலிம் மாதிரியே இருக்காது. இந்த பாஷா, படையப்பா, அண்ணாமலை அதுல ஸ்டைல் எல்லாம் இருக்காது. ஸ்டைல் எல்லாம் பண்ணியிருக்கவே மாட்டாரு. வருவாரு, நடிப்பாரு, போயிடுவாரு. பஞ்ச் டைலாக்லாம் எதுவுமே அப்படி இருந்தும் மக்கள் வந்து அதை ஏற்றுக்கிட்டு கொண்டாடி இருக்காங்க. படத்துல கதை இருந்துச்சு, நல்ல பாடல்களும் இருந்துச்சு. திரைக்கதையை அந்த அளவுக்கு வலுவா கொண்டு போய் சேர்த்திருப்பாரு. செகண்ட் ரிலீஸும் பண்ணாங்க அந்த படம் ஒரு தியேட்டர்ல ஓடி அதுக்கு பக்கத்துல ஷிஃப்டிங் பண்ணி கூட அந்த படத்துக்கு நிறைய பேர் போனாங்க. பல கோடி ரூபாய் போட்டு ஃப்ரெண்ட் வாங்கியிருக்காங்க. இந்த பேலஸ் உனக்கு பாட்டு சொல்லி கொடுக்குற பிளேஸா? படமும் வந்து பாத்தீங்கன்னா அப்போ 200 தியேட்டர்ல தான் ரிலீஸ் பண்ணாங்க. அப்பெல்லாம் ரீல் பாக்ஸ் தானே. ஊருக்கு, அதாவது பி சென்டர், சி சென்டர்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு தியேட்டர் தான். ஏ சென்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 தியேட்டர் அப்படிதான் ரிலீஸ் பண்ணாங்க. அதாவது கோயம்புத்தூர், சென்னையிலாம் பாத்தீங்கன்னா ஒரு 5 தியேட்டர் 6 தியேட்டர் தான் அப்பெல்லாம். கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 தியேட்டர் அந்த மாதிரி தான். மற்ற இந்த மதுரை, திருச்சியிலாம் பாத்தீங்கன்னா 2 தியேட்டர் 3 தியேட்டர் அவ்வளவுதான் ரிலீஸ் பண்ணாங்க. ரீல் பாக்ஸ்ல தானே படம். இப்போ மாதிரி இந்த டிஜிட்டலைஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அதுல 200 தியேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 150 தியேட்டர்ல வந்து படம் வந்து 50 நாள், 150 தியேட்டர்ல வந்து படம் 50 நாள், 125 தியேட்டர்ல வந்து 100 நாள் ஓடிச்சு. பேஷண்ட்டுக்காக டாக்டர் வெயிட் பண்ணலாம், ஆனா டாக்டருக்காக பேஷண்ட் வெயிட் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம ஊர்லயே பாத்தீங்கன்னா வந்து இந்த படம் வந்து 95 நாள், ஒரு 5 நாள் சேர்ந்து ஓடி இருந்தா 100 நாள், அதுக்குள்ள அந்த படத்தை எடுத்துட்டாங்க. வசூல் நல்லா அள்ளிட்டாங்க. அப்போ ஷிஃப்டிங்ல வந்து அந்த படம் வந்து 20 நாள் ஓடி இருக்கு. இப்போ செகண்ட் ரிலீஸ் படங்கிறதுனால வந்து டிக்கெட் விலையை குறைச்சிருக்காங்க. குறைச்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து அந்த படத்தை பார்த்தாங்க. அப்போ கிட்டத்தட்ட 110 நாளுக்கு மேலே ஓடி இருக்கு இந்த ஊர்ல. ஷிஃப்டிங் எல்லாம் சேர்த்து வச்சா ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா. அப்புறம் திரும்பவும் ரீரிலீஸ் பண்ணாங்க இந்த படத்தை. அப்ப ரீல் பாக்ஸ் தானே, திரும்ப ரீரிலீஸ் எல்லாம் பண்ணி அப்பவும் ஒரு 15 நாள் 10 நாள் அந்த மாதிரி எல்லாம் ஓட்டியிருக்காங்க. அப்பவும் வசூல் அள்ளியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான மூவி சந்திரமுகி. இந்த 2005 ரிலீஸ் ஆன படத்திலேயே பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் சந்திரமுகி தான். சந்திரமுகியோட அறை என்னைக்கு துறக்கப்பட்டதோ அன்னிலிருந்து தான் இங்க பிரச்சனை ஆரம்பமா இருக்கு. சந்திரமுகி வந்து பேய் படமா? அது பேய் படமா அப்படின்னா, இப்ப பேய் வந்துச்சுன்னா மந்திரவாதி வருவான், அவன் வந்து பேயை ஓட்டுவான். இதுல வந்து டாக்டர்ல வர்றாரு. உள்ள போகும்போது கங்காவனும், வெளியே வரும்போது சந்திரமுகின்னு சைன் போட்டிருப்பாங்க.
சாவி ரெடி பண்ணி கொடுத்தோன்னே அவன் செத்து போகிற மாதிரி போயிடுவான். அதில் அவன் எதுக்கு சாகுறான்? அதே மாதிரி அந்த பாம்பு எதுக்கு சாவி போடுற வழியாக பார்க்குறப்போ அவங்க வேட்டையராஜா மாதிரி தெரியணும், அவன் தான் இன்னும் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு அந்த பேய்க்கு தெரியணும்.